எதிரி தொல்லை இருக்குது சார். எதிரி வந்து எப்படியாவது ஒன்று என்ன லாக் பண்ணி முடிக்கணும்னே முடிவு பண்ணிட்டான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்னால் பூஜை பண்ணிக்க முடியாது, வேறு எங்கேயும் போய், ஏன்னா எனக்கு வேலை அப்படி. ஆனால் என்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குமா, கிடைக்குமா, இதை ஏதாவது நானே செஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சுக்கலாங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. நாயுருவி, அதுலேயும் சென்னாயுருவி. சென்னாயுருவினுடைய வேருக்கு பூஜை பண்ணி, காப்பு கட்டி, சாபனிவர்த்தி பண்ணி, நல்லா பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு, அதனுடைய வடக்கு போகக்கூடிய வேர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு செம்பு தாயத்துக்குள்ளார அடைச்சி காளி கோயிலில் ஒரு 11 நாளைக்கு காளி கோயிலில் கொடுத்துடணும். ஐயா இந்த தாயத்தை கோயிலில் வச்சு நான் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 11 நாளைக்கு காளி கோயிலில் வச்சு பூஜை பண்ணி, நல்லா உங்களுக்கு நல்ல யோகமான நாள், நல்ல நாள், இன்றைக்கி பரவாயில்ல அப்படின்ற இருக்கக்கூடிய நாளில் போயிட்டு உங்கள் கிழக்கு பக்கமாக நின்றுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி 3 சுற்று தலையை சுற்றி அதை நடு சூளத்தில் சொருவிட்டு கைகாலெலாம் கழுவிட்டு நேராக உள்ளே காலிக்கிட்டு போய் அந்த தாயத்தை வாங்கி அங்கே கோயிலே கட்டிக்கிட்டு வெளியில் வந்துடும். எதிரி எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அப்படியே உங்களை பார்த்தாவே சைலண்ட் ஆகி போயிடுவான். உங்களை பார்த்தாவே உங்கள்கிட்ட அதை பேசணும் இதை பேசணும் எண்ணமே வராது. உங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையே உருவாகி வராது. ஆட்டோமேட்டிக்காக எதிரியுடைய ஆற்றலை அந்த தாயத்தை உள்வாங்கி வச்சிரும். செஞ்சு பாருங்கள், சூப்பரான பலன் தரும்.